வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் எடுத்துக்காட்டு 7ல் 5 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 25 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். அறையின் தரை மற்றும் 4 சுவர்களை புதுப்பிக்க 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. பாருங்க, ஒரு அறை, இந்த படம் இருக்கு பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த மாதிரி ஒரு அறை இருக்கு. இதை நம்ம என்ன செய்ய போறோம்? புதுப்பிக்க போறோம்னா 4 பக்க சுவர்களையும் புதுப்பிக்க போறோம், தரையும் புதுப்பிக்க போறோம். ஆனா இங்க என்ன செய்யல, இந்த சீலிங்கை நம்ம எதுவும் பண்ணல. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த கன செவ்வகம் இருக்கு இல்லையா, இதனுடைய என்ன கண்டுபிடிக்கணும்? பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். தரை என்ன வடிவத்தில் இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கும். அப்போ செவ்வகத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கூட்டினோம்னா நம்ம புதுப்பிக்க வேண்டிய அளவு நமக்கு கிடைச்சிரும். அதுக்கடுத்து அந்த ஆன்சரை 80 கொண்டு பெருக்கிட்டா போதும். சரியா? இப்போ பாருங்க, முதல்ல நமக்கு தெரிஞ்ச அளவுகளை எடுத்து எழுதுவோம். நீளம் வந்து எவ்வளவு? எல்லுன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எவ்வளவு நீளம்? எல் ஈக்குவல் டு 25 மீட்டர். 25 மீட்டர். அகலம் பாருங்க, பி எவ்வளவு? 15 மீட்டர். உயரம் ஹச் பாருங்க என்ன இருக்கு? 5 மீட்டர். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பக்கப்பரப்பை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? அதான் 4 சுவர்கள் தானே, அதனால பக்கப்பரப்பு கன செவ்வக வடிவ அறையின் பக்கப்பரப்பு பக்கப்பரப்புக்கு நம்ம ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹச் சதுர அலகுகள். சரியா? இதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல்லோட மதிப்பு 25 ப்ளஸ் பியோட மதிப்பு 15 இன்ட்டு ஹச்சோட மதிப்பு 5. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு 2 இன்ட்டு 25ஐயும் 15ஐயும் கூட்டினா 40 இன்ட்டு 5. இப்போ இதை பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? பாருங்க, 2ஐயும் 5ஐயும் பெருக்கினா 2 10, 10ஐயும் 40ஐயும் பெருக்கினா 400. அப்போ 400 மீட்டர் ஸ்கொயர். எதோட அளவு? பக்கப்பரப்பு 4 சுவர். இப்போ பாருங்க, தரையோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். தரையின் பரப்பளவு, therefore தரையின் பரப்பளவு. தரை வந்து என்ன வடிவத்தில் இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கும் இல்லையா? அப்போது பரப்பளவு. செவ்வகத்தோட பரப்பளவுனா கீழே வேணா எழுதிங்க, செவ்வக வடிவம். தரை என்ன வடிவத்தில் இருக்குது? செவ்வகமாக இருக்கும். சரியா? அப்போ செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் ஈக்குவல் டு நீளம் வந்து எவ்வளவு? 25 பெருக்கல் அகலம் வந்து எவ்வளவு? 15. ரெண்டையும் பெருக்கிடலாமா? இப்போ பாருங்க, இப்போ ரெண்டையும் பெருக்க போகிறோம். 25ஐயும் 15ஐயும் பெருக்கிறோம், என்ன வரும்? 375. 375 வரும். சரியா? இப்போ பாருங்க, மீட்டர் ஸ்கொயர். இப்போ புதுப்பிக்க வேண்டிய மொத்த பரப்பு, therefore புதுப்பிக்க வேண்டிய மொத்த பரப்பு. அப்போ எதை கூட்டணும்? அந்த அறையோட பக்கப்பரப்பு கண்டுபிடிச்சிச்சோமா, அதையும் பக்கப்பரப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 400 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு இந்த தரையோட பரப்பு எவ்வளவு? 375. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் பாருங்க, 400ஐயும் 375 கூட்டினா 775 மீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நம்ம புதுப்பிக்க வேண்டிய மொத்த பரப்பு. இப்போ மொத்த செலவை கண்டுபிடிக்க போகிறோம். therefore மொத்த செலவு மொத்தம் 1 சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவு? 80 ரூபா. நம்ம எவ்வளோக்கு இது பண்ணோம்? 775 மீட்டருக்கு நம்ம புதுப்பிக்கணும். அப்போ இந்த 775 80 கொண்டு பெருக்கணும். ஏன்னா கணக்கில் பாருங்கள், 1 சதுர மீட்டருக்கு 80 ரூபான்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டே பெருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு இங்கே 80 இருக்கா, என்ன செஞ்சீங்கன்னா 8 கொண்டு பெருக்கி லாஸ்ட்டில் 0 சேர்த்துக்கலாம். பாருங்கள், 8 5 40, 40க்கு 0, மிச்சம் 4, 8 7
56 56 ஒரு நாள் 60 60க்கு 0 மிச்சம் 6 8 56 56 ஒரு 6 62 இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 775 80 கொண்டு பெருக்கினா 62,000. அப்போது அதை புதுப்பிக்க ஆகக்கூடிய மொத்த செலவு எவ்வளவு? 62,000. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.